blood relation. First வந்து பார்த்திங்கன்னா F is the father-in-law of H. D is the grandfather of B. Is only one sibling of G who is not married. C has only two daughters. E is the sister-in-law. E is the sister-in-law of F. E is the sister-in-law of G is the aunt of K. Whose grandfather is the son-in-law of C. Whose grandfather is the son-in-law of C. C has only two daughters னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது பண்ணிட்டோன்னா C has only two daughters. ஓகேங்களா? only 3 males in the family. Only 3 males in the family. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இதுக்கு வருவாங்க. 1 2 இதில் யாராச்சும் ஒருத்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா H and K are சேம் ஜெண்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து என்னென்னா எங்கே போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். இதுக்காக வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மேலே இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஃப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஈன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஹச்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? H and K are சேம் ஜெண்டர். இப்போ வந்து என்னென்னா ரெண்டு முன்னாடி முடிஞ்சிச்சு. ஒரு மேலு, இது ரெண்டு மேல் ஆகிடுச்சு. இப்போ ஒன்று தான் இது பண்ண முடியும். இது 2 பேரும் ஒரே ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து என்னென்னா இது வந்து மேலு, இது வந்து ஃபீமேல். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்னென்னா எது மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் ஏ மட்டும்தான் வந்து என்னென்னா மிஸ் ஆகுது. இது வந்து என்னென்னா ஃபீமேல்.